எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே மார்னிங் உங்கள் வீட்டில் என்ன பேசணும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கம்மங்கூழ், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கல் நாங்கள் ஆல்ரெடி குடிச்சிட்டோம். அப்புறம் கேண்டீனுக்கு போயிருந்தோம். உள்ள ஆப்போசிட்டில் பழைய கோட்டர்ஸில் கேண்டீன் இருக்குது சொல்லியிருந்தேன்ல, அங்கே போயிருந்தேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால செம கூட்டம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பேக் எல்லாமே கேண்டீனுக்கு வந்தவங்க தான். நாங்கள் வாங்கின பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி லீவுங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வண்டி எல்லாமே கேண்டீனுக்கு வரவங்க தான் நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். இது நம்ம கேண்டீனை விட்டு வெளியே வந்ததும் வெளியே இருக்கிற கடை. இது எல்லாமே கோட்ரஸில் உள்ளேயே இந்த கடை எல்லாமே இருக்குது. சைக்கிள் கடை, பழக்கடை, அப்புறம் பாலுக்குன்னு தனியாக கடை. அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்சிஸ் பேங்கு அந்த ஏடிஎம் இருக்கும். அங்கே பாருங்கள், பழக்கடையில் பழம், காய்கறி எல்லாமே உள்ளேயே இருக்கும். நம்ம நம்ம கேம்பஸ் விட்டு வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளேயே வாங்கிக்கிடலாம். அப்புறம் இது பால் சம்மந்தமான எல்லா பொருளுமே கிடைக்கும். பால், மில்க் ஷேக்கு, தயிர், ஐஸ்கிரீமு எல்லாமே இங்கே இருக்கும். ஆக்சிஸ் ஏடிஎம்மு, சைக்கிள். இன்றைக்கி லீவுங்கிறதுனால பசங்க சைக்கிள், பேரண்ட் சைக்கிள் எல்லாமே இங்கே லிப்பர் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும். அங்கே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை பாப்பா சாப்பிட தெரியாமல் கீழே போட்டாங்கன்னு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஸ்கட்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நானும் ஐஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுதான் நாங்கள் இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்த விழாக்கு.